அதாவது 2 வருஷம் முன்னாடி நாங்க சேர்ந்து ஏதோ எதாச்சும் ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தோம். பிக் பாஸ் பத்தியோ என்னமோ. சோ அப்போலேருந்து சுசித்ரா எனக்கு ஃப்ரெண்டு. இப்போ சுசித்ரா அ உசுப்பி விட்டு தான் நான் போலீஸ்ட்ட போனேன்னு ஐ திங்க் ஷக்கீலாட்ட அவங்க குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் சொல்லி வச்சிருக்காங்க. அத அவங்களால இன்டர்வியூல சொல்ல முடியாது. ஏன்னா கிழிச்சிருவேன் நான் அவங்கள. சத்தியமா. இன்டர்வியூலலாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. பட் தனியா அவங்க சர்க்கிள்ஸ்ல இந்த மாதிரி சொல்லிட்டு சுத்திருக்காங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜாஸ்மின் இன்டர்வியூ மேல இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காங்க. பளிச்சு பளிச்சுன்னு என் பேர சொல்லி. ஷக்கீலா இதுவரைக்கும் நல்ல வேலை. லைக் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஷக்கீலா அண்ட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சுச்சி இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆக மாட்டாளே! அதுவும் லைக் அந்த வைஷு என்ன கேட்குறாங்க? எனக்கு மீண்டும் நாஞ்சில் விஜயனின் நட்பு வேணும். இதெல்லாம் ஒரு கேஸான்னு தான் சுச்சி சொல்லுவா. பேசிக்கலி இஃப் இஃப் வைஷு ஹேட் ஈவன் கான்டாக்டட் மீ. அதனால தான் ஷக்கீலா சொல்லும்போதெல்லாம் யாரோ அவங்க மைண்ட குழப்பியிருக்காங்க, யாரோ குழப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர, என் பேர இன்னும் யூஸ் பண்ணலன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் ஷி ஒன்ட் டூ இட். இந்த இன்டர்வியூலயும் ஐட் லைக் டு கிளியர் தட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் எந்த விதத்திலயுமே வைஷுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஒரே ஒரு விஷயத்துல தான் அவங்களுக்கு நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஹெல்ப் பண்ணினேன். இந்த சினிமா விட்டெல்லாம் விலகி ஒரு நல்ல கார்ப்பரேட் ஜாப் அவங்களுக்கு நான் வாங்கி குடுத்தேன். அதையும் அவங்க சொதப்பி அந்த அம் அ சூப்பர்ப் எஸ்டாபிலிஷ்மென்ட்டோட பேரெல்லாம் கெடுத்துட்டு கெளம்பிட்டாங்க. அண்ட் நெறைய பொய் சொல்லுவாங்க. அங்க வேலை பண்ண இடத்துலயும் நெறைய பொய் சொன்னாங்க. அ சோ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹர் அட் ஆல். அதனால லாஸ்ட் 2 இயர்ஸா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது ஆக்சுவலி.